ஸ்ட்ரீட் டாக்ஸ் வேணும் வேணான்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டைமில் ஒரு டாக் செம வைரலாக போயிட்டுருக்கு. இதுக்கு நியானானா ஷோலையும் ஒரு டிபேட் வச்சு இதை பற்றி பேசினாங்க. இதில் என்னோட ஒப்பீனியன் என்னன்றது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அந்த ஷோவில் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, அவர் பைக்கில் போயிட்டு இருக்கப்போ ஒரு டாக் கிராஸ் பண்ணதுனால அவரோட குழந்தை உயிர் போயிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கு இன்னொருத்தவங்க கேட்டிருப்பாங்க, ஒரு குழந்தை கிராஸ் பண்ணி உங்கள் குழந்தை உயிர் போயிருந்தா இப்படி நீங்கள் பேசியிருப்பீங்களா அப்படின்ட்டு. இல்லை எனக்கு புரியல, இதே மாதிரி ஒரு விஷயம் அவங்க லைஃப்பில் நடந்திருந்தா அவங்க இப்படி தான் பேசியிருப்பாங்களான்ட்டு. இது ஒரு விபத்து தான். இந்த மாதிரி விபத்து ஃபியூச்சரில் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவர் இந்த விஷயத்தை நம்மள்ட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குறது என்னன்னா, மனுஷங்க எத்தனையோ பேர் டாக்ஸ் மாதிரி மிருகத்தனத்தோட சுற்றிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த ஸ்ட்ரீட் டாக் பிரச்சனையை வந்து நம்ம பெருசாக பேசுகிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை அப்படின்ட்டு. நம்ம மனுஷங்களா தப்பு பண்ணி அது வெளியே தெரிய வரப்ப அதுக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்த தான் போகிறாங்க. பட் ஸ்ட்ரீட் டாக்ஸ் மூலமாக ஏற்படுற பிரச்சனைக்கு அந்த டாக்ஸ் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறதோ இன்வெஸ்டிகேஷன் நடத்துறதோ முடியாது. அந்த டாக்ஸோட உரிமையாளர் யாருன்னு தான் கேட்பாங்க. பட் ஸ்ட்ரீட் டாக்ஸ்ன்றதுனால அதுக்கு உரிமையாளர்கள் யாருமே இல்லாததான் இப்போ பெரிய பிரச்சனையே. ஸ்ட்ரீட் டாக்ஸ் நம்மளோட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பேசுறதுல நிறைய பர்சன்டேஜ் பீப்புள் யாருன்னு பார்த்தா ஹைலி ரிச் பீப்புள்ஸ் தான். பட் அவங்க வாழ்றது ஒரு செப்பரேட்டாக ஒரு ஹவுஸில். அது மட்டும் இல்லாமல் அவங்க போயிட்டு வரதுக்குன்னு தனியாக கார் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ரீட் டாக்ஸ்னால ஏற்படுற பிரச்சனை என்னன்றது சரியாக தெரியறதில்ல. பட் இதனால சஃபர் பண்ணுறது அதிகமாக யாருன்னு பார்த்தா லோயர் மிடில் கிளாஸ் அண்ட் நார்மல் பீப்புள்ஸ் தான். லேட் நைட் ஒர்க் முடிச்சுட்டு வர ஒரு பர்சன்ட்டையும் ஏர்லி மார்னிங் காலேஜ் பஸ் பிடிக்க போகிற ஸ்டூடெண்ட் கிட்டையும் கேட்குறப்ப தான் தெரியும் டாக்ஸ்னால எவ்வளோ தொல்லை இருக்குது, டாக்ஸ் மூலமாக அவங்க எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஹைலி ரிச் பீப்புள்ஸும் டாக்ஸ் வளர்க்க தான் செய்கிறாங்க. பட் யாரும் இந்த ஆதரவு இல்லாத அந்த ஸ்ட்ரீட் டாக் எடுத்து வளர்ப்போமேன்னு சொல்லிட்டு வளர்க்குறதில்ல. அவங்களுக்குன்னு பிடிச்ச ஒரு செப்பரேட் ப்ரீட் டாக்ஸ் தான் எடுத்து வளர்க்குறாங்க. இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற அவங்க இந்த ஃபுட் அண்ட் ஷெல்டர் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் எடுத்து வளர்த்தா இங்கே இவ்வளோ பிரச்சனையே இருக்காது. இதெல்லாம் தாண்டி சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போட்டுக்கணும் அண்ட் 8 டாக்ஸ் நல்ல டாக்ஸாக இருக்குது, 2 டாக்னால தான் பிரச்சனை ஏற்படுதுன்ட்டு. அவங்களுக்குலாம் சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லார் உடம்புமே வந்து எல்லா வேக்சினுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த 10 டாக்ஸில் செப்பரேட்டாக இந்த ஒரு 2 டாக்ஸ்னால மட்டும்தான் நமக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அண்ட் நம்ம ஸ்டேட் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஸ்டேட்ஸாக இருந்திருக்கு இந்த ஒரு பிரச்சனையில். ஏன் நம்மளே வந்து டெய்லி நியூஸஸில் பார்த்துட்டே தான் இருக்கோம். 3 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எவ்வளோ இந்த பிரச்சனைனால அஃபெக்ட் ஆகிறாங்க, எத்தனை பேர் உயிர் போயிருக்கு அப்படின்றது. இது எல்லாத்தையும் தாண்டி டாக்ஸ்ன்றது எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்குமே வந்து டாக்ஸ்ன்றது ரொம்ப பிடிக்கும். நானுமே ஒரு டாக் வளர்த்துருக்கேன். இப்போ பிரச்சனை என்னன்றதுனா, நம்மளால டாக்ஸ்னால நம்மளும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்றது தான். ஆதரவு இல்லாத குழந்தைங்களை எப்படி ஒரு காப்பகம் அமைச்சு ஆதரவு கொடுத்து நல்லபடியாக வளர்க்குறாங்களோ, அதே மாதிரி இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு எந்த ஒரு ஓனர்ஸோ யாருமே பார்த்துக்கிறதுக்கோ கிடையாது. ஸோ அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கான ஆர்கனைஸ்ட் பிளேஸ் அமைச்சு அதுக்கு ஃபுட்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் கொடுக்க நம்ம கவர்மெண்ட் ஏதாச்சும் இனிஷியேட்டிவ் எடுத்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும்ன்றது தான் என்னோட ஃபைனல் ஒப்பீனியன். இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட தாட்ஸ் என்னன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிவிட்டு உங்கள் பெட்டில் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஸ்ட்ரீட் டாக்ஸ் பார்த்தாலே கொஞ்சம் பயப்படுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.